முக்கியமா ஒண்ணு பேசி ஆகணும். மியூசிக். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல ஹிப்ஹாப் ஆதி மியூசிக். ஸோ செகண்ட் படத்துல யுவன். ஸோ இவரோட சாங்ஸ்னாலே அப்படியே ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து நாங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிற யுவன் சார். ஸோ யுவன் சார் கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்றேன். அதுக்கு நீங்க மியூசிக் அப்படின்னு இந்த கேட்டு வாங்கி அவர் ஓகே சொன்ன அந்த தருணங்கள் அதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? எப்படி இருந்துச்சு? யுவன் சார்கிட்ட நான் வந்து ஆப்வியஸ்லி நான் அவரை இன்ஸ்பயர் பண்ணணும். அப்பதான் அவருக்கு அந்த ட்ரைவ் வரும். ஆனா எப்போன்னா அவர் கோமாளி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஹி வாஸ் ஈகர் டு ஹியர் த ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அவர் ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் டுவர்ட்ஸ் கம்போசிங்கை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐ வாஸ் அச்சீவிங். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும் போதும் நான் ஐ வில் சே ஹிம் இது சிச்சுவேஷன், இந்த பாட்டை எப்படி பண்ணலாம், ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் சொல்லுவேன். இந்த இதுல பண்ணலாமா, சாட்சிட்டாலேன்னு பண்ணலாமா, இல்ல வந்து வேற ஒரு பாட்டு மாதிரி வேற சில ஐடியா சொல்லியிருந்தேன். சாட்சிட்டாலேன்னு இருந்தா நான் வீடியோ இப்படி எடுத்துருவேன் சார், இதனால சாட்சிட்டாலே வச்சு பண்ணலாமா, இதுனா இந்த வேர்டு வச்சு பண்ணலாமா, அப்போ அவரு ஒன்று சூஸ் பண்ணுவார். அதுலேருந்து சாட்சிட்டாலே நல்லா இருக்கே, ஆனா செஞ்சுட்டாலே வந்தது இல்லையா, சரி இல்லை சார் செஞ்சிட்டாலே தான் வந்திருக்கு, சாச்சிட்டாலே, அப்போ ஓகே சாச்சிட்டாலே நல்லா இருக்கு, அதை வச்சு பண்ணிடலாம். லிரிக்ஸ் நான் ஏற்கனவே கதை எழுதும் போது நான் பண்ணியிருக்கேன் சார், அதை நான் காட்டுறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா யூ கேன் சேஞ்ச். ஹாய் சொன்னா போதும், பைசா நோட்டு அதெல்லாம் நான் எழுதியிருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு ஓகேனா ஓகே சார், ஸோ ஓகே நீங்கள் அனுப்புங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் கேட்க அமுச்சிக்கிட்டே இருப்பேன். அவரில் பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி ஒன்று ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு டியூன் போட்டது தான் சாச்சிட்டாலே. ஸோ ஆனால் என்னை விட்டு உயிர் போனாலும் வந்து அவர் டியூன் கொடுத்து நான் போட்டேன். ஸோ இந்த படத்தில் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப ஒரு நாள் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பச்சை இலை. அவர் அப்பத்துலேருந்தே வந்து இந்த பாட்டு தான் ஹிட் ஆக போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐ திங்க் ஹி இஸ் ஸோ பிரில்லியன்ட். நான் வந்து அவர் சொன்னது தான் நடந்திருக்கு. இதுதான் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம்.